நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்கே இருக்கு. இப்படிப்பட்ட கேவலமான கீழ்த்தரமான இந்த மாதிரி ஒரு எச்ச நாய் ஒரு கட்சியில் உள்ள மகளிர்களை பார்த்து ஒரு விபச்சாரிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ஆபாசமா ஒரு கொச்சையா ஒரு சமூக வலைத்தளங்கள்ல இப்படி தைரியமா பேசுறதுக்கான ஒரு தைரியத்தை யார் கொடுத்தது? இந்த மாதிரி ஆபாசமா பேச்சாளர்கள் மொத்தமே எங்க இருக்காங்கன்னா இந்த திமுக ஆட்சியில தான் இருக்காங்க. இவன் வந்து ஒரு திமுகவருடைய பேச்சாளரா எப்படி ஒரு சமூக வலைத்தளங்கள்ல பெண்களை பத்தி இப்படி ஒரு ஆபாச அவதூறுல பேசுறான்? இதுக்கெல்லாம் மகளிர் அணி வந்து குரல் கொடுக்க மாட்டாங்களா? சரி, நான் அவனை பார்த்து நான் கேட்கிறேன், திமுகவோட ஆதரவாளர், உன்னோட ஒய்ஃப், உன்னோட பொண்ணு, உன்னோட அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களெல்லாம் என்ன பேரு எனக்கு சொல்ல தெரியல. இவங்கள இந்த மாதிரி விமர்சிக்கிறல்ல, அதனால நான் உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், நீ வந்து அந்த கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்தா அப்போ உன்னோட அக்கா, தங்கச்சி, உன்னோட பொண்ணு, உன்னோட ஒய்ஃப், உன்னோட அம்மா எல்லாருமே அவங்களுக்கு என்ன பேரு? அதுக்கு ஒரு பேர் சொல்லிடு, அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடு. என்னால அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. மக்களே, தயவு செய்து அதுக்கான விளக்கத்தை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண பிறகு அவன் பார்க்குற வரைக்கும் இந்த விஷயத்த வந்து எல்லாருமே ஃபார்வர்ட் பண்ணுங்க, டேக் பண்ணுங்க. அப்பதான் இதனுடைய அழுத்தத்தினுடைய வலி என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியும். இந்த மாதிரி ஆபாச பேச்சாளர்களை அந்த கட்சியிலிருந்து முழுமையாக நிராகரிக்கப்பட்டு சீமானுடைய குடியுரிமை வந்து ரத்து செய்யணும். வந்து தயவு செய்து இதுக்கு குரல் கொடுங்க. இப்படி எல்லாம் ஆபாச பேச்சாளர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் வந்து சுதந்திரத்தை வந்து இந்த மாதிரி நாய்களை ஒழிக்கணும். தயவு செய்து இந்த விஷயத்தை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே ஒற்றுமையா வந்து செயல்படுங்க.